ஆன்மீக ஐதீகங்கள். கரும்பு தொட்டில். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் கரும்பு தொட்டிலின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பொன், பொருள், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம், ஆரோக்கியம், இப்படி எத்தனையோ வேண்டி தெய்வத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேறியவுடன் அதற்கு நன்றி தெரிவிக்கும்படியாக நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபடுகிறோம். ஆனால் மாறிவரும் வாழ்க்கை சூழலில் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளால் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேறு இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளும் முக்கியமான நேர்த்திக்கடன் ஒன்று உள்ளது. அந்த சக்திமிகு வேண்டுதல்தான் கரும்பு தொட்டில் வழிபாடு. இப்படி கரும்பு தொட்டில் கட்டி சுமப்பதாக வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். சரி, எத்தனையோ பொருட்கள் இருக்கும் போது குறிப்பாக கரும்பில் தொட்டி கட்டி வழிபடுவது ஏன் என்ற கேள்வி எழலாம். ஆன்மீகத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது அன்னை காமாட்சி தேவியின் கையில் இருக்கும் கரும்பு. அதேபோல ஸ்ரீ லலிதாம்பிகையின் இடது கரத்தில் கரும்பினால் ஆன வில் இருக்கின்றது. அது வெறும் கரும்பு வில் அல்ல, நம் மனம்தான் அந்த கரும்பு வில்லாம். அதாவது கரும்பு லேசாக வளைத்தாலே போதும், நன்கு மடங்கிவிடும். அதுபோலத்தான் நம் மனமும். அந்த மனதை அம்பிகையிடம் விட்டுவிட்டால் அவள் வளைக்கின்றபடியே மனமும் செயல்படுமாம். இப்படி தெய்வங்களுடன் தொடர்புடைய கரும்பில் விருத்தியடையும் பண்பு நிறைந்துள்ளது. ஒரு விதை போட்டால் அதிலிருந்து ஒரு பலன் வரும் என்பதற்கு பதில் கரும்பின் ஒவ்வொரு கணுவில் இருந்தும் ஒரு புது கரும்பு கிடைக்கும். இதனால் கரும்பு தொட்டில் கட்டினால் அந்த கரும்பு போல நம் வம்சம் தழைத்து விருத்தியடையும் என்ற நம்பிக்கையில் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் இந்த கரும்பு தொட்டில் வழிபாட்டிற்கும் ஓர் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஹொய்சால வம்சத்தினரின் தலைநகர் கர்நாடகத்தின் ஹளபேடாவாக இருந்த நிலையில் இரண்டாவது தலைநகரமாக திருவண்ணாமலை இருந்ததாம். கிபி 1291 முதல் 1343 வரை ஆட்சி செய்த வீர வல்லாள மகாராஜா தனக்கு வாரிசு இல்லை என்பதால் வாரிசு வேண்டி அண்ணாமலையாரிடம் பிரார்த்தனை செய்ய இறைவனின் கருணையால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. அண்ணாமலையாரே வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக பிறந்தார் என்கிறது தலபுராணம். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலின் தலபுராணத்தை படிக்கும் கேட்கும் பக்தர்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனையின் பலனாக அண்ணாமலையாரே தங்கள் குழந்தையாக பிறப்பதாக கூறுகிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள். வேண்டுதல் நிறைவேறிய பின், அதாவது குழந்தை பிறந்தவுடன் அண்ணாமலையாருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக கார்த்திகை தீப திருவிழாவில் 4 அல்லது 6 பன்னீர் கரும்புகளை ஒன்றாக கட்டி அதில் நேர்த்திக்கடனால் குழந்தை வரம் கிடைத்த பெண்ணின் புடவையை கொண்டு தொட்டில் கட்டி தங்களுக்கு பிறந்த குழந்தையை இட்டு அண்ணாமலையார் கோயில் அமைந்த மாட வீதியை வலம் வந்து கொடிமரத்தின் கீழ் குழந்தையை வைத்து அண்ணாமலையாரே நீ கொடுத்த இந்த செல்வம் செழித்து வளர அருள் புரிய வேண்டும் என்று வழிபட வேண்டுமாம். இதேபோல்
கரும்பு தொட்டிலை எடுத்து வரும் போது புதிதாக திருமணமானவர்கள் அல்லது பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் உண்மையான பக்தியோடு அந்த தொட்டிலை வாங்கி சிறிது தூரம் சுமந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிக்கும் விரைவில் குழந்தை பேறு கிட்டும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கரும்பு தொட்டில் மூலம் நேர்த்திக்கடனை செலுத்துவதை இன்றளவும் நம்மால் காண முடிகிறது. நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் கரும்பு தொட்டில் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும், குறிப்பாக திருவண்ணாமலையில் கரும்பு தொட்டில் கட்டி வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் பார்த்தோம். இறைவனின் பெருங்கருணையால் குழந்தை பேறு வேண்டும் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிட்டிடவும் நிறைவான வாழ்வை பெறவும் பிரார்த்தனை செய்வோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் கரும்பு தொட்டில்.